பிளாக் ஷீப்ஸ் இசையும் தமிழும் சுபஸ்ரீ தனிகாச்சலம் ஒருங்கிணைப்பில் காலத்தை வென்ற கண்ணதாசன் பாடல்களை பற்றின ஓர் இசை கலந்துரையாடல் ஜூலை 13 மாலை 5 மணிக்கு. புக் யுவர் டிக்கெட்ஸ் ஆன் புக் மை ஷோ. ஒவ்வொரு கதைக்கும் ஒரு பாட்டு இருக்கு. கதை சொல்ல அண்ணன் இருக்காரு. கதையோட கான்செப்ட் பண்ண கிழக்குவாசி சந்திரன் இருக்காரு. இது பிளாக் ஷீப்ஸ் கதையாம் கான்சர்ட் ஆம். For tickets visit blacksheepindia.com and bookmyshow.com. அப்படியே மீன் பிடிச்சின ஊர் சுத்தினே வருஷம் 4 ஓடி போச்சு. குறைச்சிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்ல. நீங்களே எல்லாரும் மாதிரி இருந்தீங்க. காசு வாங்கி பழகிக்க. 15,000 ரூபாய் தான் வரும். அதுக்குள்ள குடும்பத்தை நடத்த முடியும்னா ஓகே சொல்லுங்க. ஃபில்மினாட்டி என்டர்டெயின்மெண்ட் பிரைவேட் லிமிடெட்ல இருந்து படத்தோட ப்ரொடியூசர் இதுக்கு முன்னாடி இங்கிலீஷ் ஹிந்தின்னு பல லாங்குவேஜஸ்ல தயாரிச்சிருக்காங்க அண்ட் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் ஜியோன்னு பல சேனல்ஸ்ல ஆங்கரா ஒர்க் பண்ணிருக்காங்க அண்ட் இன்னைக்கு கொட்டேஷன் கேங்கோட கம்பீரமான ப்ரொடியூசரா வலம் வந்துட்டு இருக்காங்க. Put your hands together everybody for கொட்டேஷன் கேங்கோட ப்ரொடியூசர் from ஃபில்மினாட்டி என்டர்டெயின்மெண்ட் பிரைவேட் லிமிடெட் திருமதி காயத்ரி சுரேஷ் அவர்கள். தேங்க்யூ. இதுக்கு முன்னாடி நிறைய வாட்டி மைக் முன்னாடி பேசியிருக்கேன். அப்போல்லாம் எனக்கு படன்னு இல்லை. இன்னைக்கு என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல. பட் எனிவேஸ் தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விவேக் சார் தேங்க்யூ ஸோ மச் ஒரு சான்ஸ் கொடுத்ததுக்கு டு பி அ ப்ரொடியூசர். ஒரு நாள் கால் பண்ணி சார் எனக்கு படம் பண்ணணும், படம் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னா சரிம்மா பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிச்சது தான். ஐ திங்க் இட் வாஸ் அன் அமேசிங் ஜேர்னி. தேங்க்யூ ஸோ மச் விவேக் சார். மல்டி ஸ்டார் ப்ராஜெக்ட் அப்படின்னாலே நிறைய ஸ்டார்ஸ் இருப்பாங்க, நிறைய பிரச்சனை இருக்கும் அப்படின்னு நினச்சோம். பட் நாட் அட் ஆல். எல்லாருமே பிரியாமணி மாமா இருக்கட்டும், சன்னி மாமா இருக்கட்டும், ஜாக்கி ஷ்ராஃபா இருக்கட்டும், எல்லாருமே வந்து நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஸ்பெஷலி அக்ஷயா, எடுத்துட்டோமா பேர் எடுத்துட்டேன், அக்ஷயா பயங்கர சப்போர்ட். சேம் நம்மளோட டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாருமே சூப்பராக சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நம்மளோட டிரெக்டர்ஸ் டிபார்ட்மெண்ட் அன்பு, நரேன் எல்லாருக்குமே தேங்க்யூ. அண்ட் ஒருத்தரை மட்டும் நான் சொல்லி ஆகணும், இன்னைக்கு அவர் இங்கே இல்லை, முஸ்தாஃபராஜ். அவர் ஆக்சுவலாக நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காரு, மாரல் சப்போர்ட்டாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே எது பிரச்சனைனா அவருக்கு கால் பண்ணலாம் அந்த மாதிரி. அண்ட் இதுக்கு மேலே எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. தேங்க்யூ ஸோ மச். கடைசியாக சொல்லிக்கிறேன், மம்மி we've done it. Thank you. Short and sweet. Anna, we're very sure that nariya hard work behind producing the film. Thank you so much, Gayatri avarale. அடுத்தது படத்தோட associate producer from Sri Guru Jyoti Films திரு விவேகானந்தன் சாரை பேச அழைக்கிறேன். ஓகே, அனைவருக்கும் மாலை வணக்கம். கொட்டேஷன் கேங் இந்த படம் வந்து தமிழ் படம், ஆனால் ஹிந்தி படம் மாதிரி அப்படி தான் இது எடுக்கப்பட்டது. நான் டைரக்டர் விவேக்கோட வேற ஒரு கனெக்டில் உள்ளே வந்தேன். இப்போ எல்லா டெக்னீஷியன்ஸு ஆர்டிஸ்ட்லாம் சொல்கிற மாதிரி நான் எப்படி இல்லை ப்ரொடியூசராக வந்தேன்னு எனக்கே தெரியல. அப்படி தான் வந்து இப்போ நிற்குது. இப்போ அதே மாதிரி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடிய பொறுப்பையும் என்கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ நான் தான் வந்து ரிலீஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ ஐ எம் ரெடி. படத்தை பொறுத்த மட்டும் இந்த டெக்னீஷியன்ஸு ஆர்டிஸ்ட்டு எல்லாமே ரொம்ப பக்காவாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை பார்த்திங்கன்னா ஒரு இன்டெலிஜென்ட் வியூங் இருக்கும். தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு விவேக்குமார் கண்ணன் வந்து ஒரு நல்ல டைரக்டர் கிடச்சிருக்காரு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பாலாக்கு அடுத்தது விவேக்குமார் கண்ணன் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம். ஸோ அதை யூட்டிலைஸ் பண்ணணும். எங்கள் ப்ரொடக்ஷன்லேயும் அடுத்து நாங்கள் விவேக் வச்சு படம் பண்ணுவோம், ரெடியாக இருக்கிறோம் இம்மீடியட்டாக. ஸோ ஐ தேங்க் ஆல் தி டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட். இந்த படத்தில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே ரொம்ப தேங்க் பண்ணுறேன். இந்த படம் நல்லபடியாக வரணும்னு ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு இந்த படத்தில் தேங்க்ஸ் சொல்லணும்னா விவேக் சார், அப்புறம் ப்ரொடியூசர்ஸ் 2 பேருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். அப்புறம் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஒரு லெஜண்ட்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் ஜாக்கி ஷெராஃப் மாதிரி ஒருத்தர்கிட்ட ஒர்க் பண்ணுறது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அவருடைய ஃப்ரேம் ப்ரெசன்ஸ் எல்லாமே ரொம்ப என்ன சொல்கிறது, இன்னும் நெக்ஸ்ட் ஷார்ட் எடுக்க முடியுமா அப்படின்ற ஃபீல்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் எல்லாம் சொன்ன மாதிரி விவேக் சார் வந்து இந்த படம் ஃபுல்லாக ஹேண்டில் ஷூட் பண்ணுன்ட்டார். ஸோ படம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இவங்க ஃபைட் பண்ணுறாங்க, உருள்றாங்க, பிறல்றாங்க. ஸோ நானும் சேர்ந்து உருண்டு பிறண்டேன். பட் சம்பவம் இட் கம் அவுட் வெரி வெல் நினைக்கிறேன். ஸோ பிரியாமணி மெம்பர் சொல்லணும், ஃபஸ்ட்டு ஷாட் பிரியாமணிக்கு எடுத்தது நான் வந்து சிங்கிள் ஷாட் தான். போகிறாங்க 10 நிமிஷம் 5 நிமிஷம் 20 நிமிஷம் போகிறாங்க, எப்போ முடிப்பாங்களா இல்லையான்ற அளவுக்கு தெரிஞ்சிருச்சு. அது ரெயின் எஃபெக்ட் வேணும்ட்டாரு சார். பட் ஃபைனலி ஒரே டேக்கு அமேசிங்காக பண்ணிட்டாங்க. அப்புறம் படத்தில் முக்கியமாக வந்து வெயிட் பண்ணது சன்னி மேம் எப்போ வருவாங்க அப்படின்னு செட்டில் வெயிட் பண்ணிட்டே இருந்தோம். ஸோ வந்துட்டாங்க 2 days ஷூட் பண்ண. எனக்கு தெரியவே இல்லை சன்னி மேம் வந்துட்டாங்கன்னு. அஸ்டன்ஸை கூட்டு கேட்க அன்புவை எங்கடா அவங்க வரவே இல்லை அப்படின்னு. என்ன பின்னாடி நிற்கிறாங்களே அவங்க தாங்க சன்னி மேம் அப்படின்னு.
டேய் ஏமாத்திட்டீங்களா நீ அப்படின்னு. பட் அவங்க ரொம்ப வித்தியாசமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஷி ஹஸ் டன் an amazing job. நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கிறீங்க. அப்புறம் இவங்க 2 பேர் இருக்காங்களே, இவங்க வந்து ட்ரெமெண்டஸ் ஒர்க் 2 பேரும். இந்த படத்தில் ஒரு ப்ரீ கிளைமேக்ஸில் ஒரு போர்ஷன் இருக்கும் 2 பேருக்கும். என்னன்னா பிரில்லியன்ட் ஜாப். லிட்ரலி ஷூட் பண்ணும்போதே கண்ணெலாம் கலக்கிற அளவுக்கு 2 பேர் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன். பை பை. அண்ட் மெயின் திங், நான் அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் 2 பேர் பின்னாடி இருக்கவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அப்புறம் மெயினாக என் அசிஸ்டன்ஸு, என் கலரிஸ்ட்டு எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச். பத்திரிகையாளர், தொலைக்காட்சி தோழர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம். இந்த படத்தில் பாடல் எழுதுனது அப்படின்றது வந்து ரொம்ப அற்புதமான ஒரு அனுபவம். எல்லாரும் சொன்னாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம், இயக்குனர் புழிஞ்சு எடுத்துட்டாரு அப்படின்ட்டு. எனக்கு அந்த மாதிரியான கஷ்டம்லாம் எதுவும் இல்லை. இயக்குனர் இப்போ தான் நான் முதல் முறையாக நேரில் பார்க்குறேன், இங்கே தான் பார்க்குறேன். இயக்குனரை இதுவரை நான் பார்க்கவே இல்லை, அதுதான் பெரிய விஷயம். எனக்கு யார் டேரக்டர்னே தெரியல இங்கே வந்த பிறகு. இப்போ தான் பார்க்குறேன் முதல்ல. ஏன்னா ஃபஸ்ட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி நாங்கள் அந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணோம். திடீர்னு ஒரு நாள் ட்ரம்ஸ் சிவமணி சார் வந்து எனக்கு பேசினார். இந்த மாதிரி அருண் பாரதி விவேக் அப்படின்னு சொல்லிட்டு இயக்குனர், ரொம்ப சூப்பராக இருக்குது படம், ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு, அதில் வந்து நான் தான் மியூசிக் பண்ணுறேன், நீங்கள் வந்து ஒரு பாடல் எழுதுங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்போது அவர் தான் வந்து எனக்கு வந்து சாரோட நம்பர் கொடுத்து அறிமுகப்படுத்தினார். அப்புறம் நாங்கள் தொலைபேசியிலே ஃபோன்லேயே பேசிட்டு அப்புறம் அந்த முதல்ல வந்து அந்த போதை சம்மந்தமான ஒரு பாடல், விழிப்புணர்வு பாட்டு பண்ணோம். அப்புறம் கொஞ்சம் லிரிக் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த உயிரில் ஒருத்தியா, அவர் ட்ரம்ஸ் சிவமணி சார் எப்போவுமே ரொம்ப ஒரு பரபரப்புலேயே பாட்டு கேட்பார். அவர் வந்து ஃபோன் பண்ணுவார். திடீர்னு ஒரு நைட்டு 11 மணிக்கு எங்கெங்க இருக்கீங்க, நான் இந்த ஏர்போர்ட்டில் இருக்கேன் பாரு, அப்புறம் ஃப்ளைட் ஏறிட்டேன் பாரு, அப்புறம் ஃப்ளைட் இறங்கினோடனே பாட்டு ரெடியாம்பார். அப்புறம் ஃப்ளைட் இறங்கி முடித்தோடனே அடுத்து நீங்கள் ரெக்கார்டிங் பண்ணிட்டு இருங்க, நான் இங்கே போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு இந்த மின்னல் மாதிரி இப்படி வந்துட்டு அப்படி சர்ன்னு போயிட்டே இருப்பார். அந்த மாதிரி தான் இருந்தது. அப்புறம் எனக்கு அந்த உயிரில் ஒருத்தியா பாடல் வந்து அவர் அந்த மும்பையில் ஃப்ளைட் ஏறிட்டு கால் பண்ணார். அப்புறம் இங்கே வந்து இறங்குறதுக்குள்ளே அந்த பாட்டை கிட்டத்தட்ட முடித்து ஃபைல் பண்ணி டேரக்டர்கிட்ட கொடுத்துட்டோம். அப்புறம் இயக்குனர் வந்து பார்த்துட்டு நிறைய கரெக்ஷன் சொன்னார். அப்புறம் அதெல்லாம் இது பண்ணிட்டு முடிச்சிட்டோம். அப்புறம் எனக்கு இந்த படத்தில் வந்து ரொம்ப நெருக்கமான பாடல் வந்து அந்த நெஞ்சுக்குள்ள வலிகள் 100 அப்படின்ற அந்த பாடல் வந்து ரொம்ப ரொம்ப நெருக்கமான பாட்டு. அந்த பாட்டு வந்து வரும்போது பிரியாமணி மேம் அவங்கெல்லாம் வந்து அந்த ஜீப்பில் வருவாங்க, இந்த மாதிரியான காட்சி இருந்தது. அந்த விஷுவல் பார்த்துட்டு அவங்க ஆர்ஆர் பண்ணும்போது அந்த இடத்துல ஒரு மியூசிக் பண்ணாமல் ஒரு 2 லைன்ஸ் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சிவமணி சார் விரும்பியிருக்கார். ஸோ அது வந்து கிட்டத்தட்ட ஆர்ஆருக்கான பாட்டு தான். அப்போ திடீர்னு எனக்கு ஒரு நைட்டு ஒரு 11 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணி ஒரு 2 லைன் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்போது நான் எழுதினதான் அந்த நெஞ்சுக்குள்ளே வலிகள் 100, உள்ளுக்குள்ளே பல போர்க்களம் பாரு, இன்னும் நல்லா இருக்கு அப்படின்னோடனே திருப்பங்கள் அதை கொடுத்தது இங்கே யார், தெரிந்தவன் வந்து கதையினை கூறு, எது இங்கே முடிவு எது இங்கே விடிவு, கண்டவன் யாருன்னு கூறு அப்படின்னு சொல்லி ஒரு பல்லவி எழுதிட்டேன். எழுதினோடனே அந்த கதைக்கு ரொம்ப சரியாக உட்கார்ந்த உடனே அவங்க வந்து டேரக்டருக்கு அனுப்பிச்சு ஓகே வாங்கியிருக்காரு. அவர் வந்து ஒரு ட்ராக் சிங்கரை வச்சு பாடி சிவமணி சார் வந்து இயக்குனருக்கு அனுப்பின உடனே அப்புறம் உடனே இயக்குனர் வந்து இது பாட்டு நல்லா இருக்கு, இதுக்கு ஒரு சரணம் மட்டும் ஒன்று பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்போது திடீர்னு எனக்கு அங்கேருந்து திருப்பி ஃபோன் பண்ணாங்க. எங்கள் சாலி கிராமத்தில் இங்கே வந்தால் அப்புறம் அந்த சரணத்தில் இருக்க வரிகள் எழுதினேன். கருவறை திறந்ததும் ஆட்டம் தொடங்குது, கரை தொடும் நீரினில் ஆடி அடங்குது, அதுவரை வாழ்க்கையோ அலைந்து திரியுது, முகமுடி மாட்டியே முகத்தை தொலைக்குது, வெந்நீரில் விழுந்துமே முல்லை எது பூக்குமே, கண்ணீரில் விழுந்துமே கதைகளும் தொடருதே, அடி விழுவதும் மீண்டு எழுவதும் அனுபவம் அல்லவா அப்படின்னு சொல்லி எழுதின அந்த பாட்டு வரிகளை. நன்றி. இதே மாதிரி தான் ட்ரம் சிவமணி சாரும் கை தட்டினார். கை தட்டிட்டு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு கட்டி பிடிச்சாரு. அதுக்கப்புறம் வந்து சாருக்கு பேசணுன்னே அடுத்த நாள் அப்போ தான் விவேக் சார் வந்து என்கிட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் பேசியிருப்பார். அப்போ தான் நாங்கள் ஃபோனில் வந்து அவ்வளோ நேரம் பேசினதே ஒரு இயக்குனரோட. அதுக்கு முன்னாடி வரை அவருக்கே என் மேலே பெரிய நம்பிக்கை இல்லை. வேறு யாரோ ஒரு லிரிக் ரைட்டர் சொல்கிறாரு, ஏதோ ஒன்று எழுதுறாரு, ஏதோ ஒன்று பாட்டு சரியாக அவுட்புட் கரெக்டாக வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி. அப்புறம் இதுக்கு சரணம் தான் நல்லா இருக்குன்னு சொன்னாங்கல்ல, அதுக்கு ஆப்ஷனாக நான் கொடுத்தது அந்த இன்னொரு சரணம். இந்த 2 சரணத்தில் நீங்கள் ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கவலைகள் சுமக்கும் இதயம் தானே கதை தரும் முடிவினை தேடி அலையுது, ஊசிகள் துளைக்கும் துணிகள் தானே உடுத்திடும் ஆடையாய் உருவம் மாறுது, செந்தியில் விழுந்தாதான் மூங்கில் வந்து இசைக்கும், துன்பத்தில் விழுந்தாதான் நம்ம இது பண்ணுவோன்ற மாதிரி ஒரு 2 ஆப்ஷன் எழுதி கொடுத்துருந்தாங்க சரணத்தை. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அடுத்த நாள் வந்து பாட்டு வைக்கம் மேடம் பாடுறாங்க, விஜயலட்சுமி மேடம் பாடுறாங்க, வாங்க அப்படின்னாங்க. ஓ வைக்கம் விஜயலட்சுமி மேடமே நம்ம ஊருக்கு வந்திருக்காங்க போல் இருக்கு, நம்மளும் பார்த்துட்டு வந்துடுவோம். நான் அவங்களோட
பெரிய ஃபேன். அவங்களோட பாட்டு, அவங்க குரலுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நேரில் பார்க்கலான்ட்டு போனேன், பார்த்தா அவர் ஃபோனில் காமிச்சார் வீடியோ காலில். என்னங்க அப்படின்னா, அவருக்கு கேரளாலேருந்து பாடுறாங்க, நீங்கள் இங்கேருந்து ஏதாவது வரிகள் இருந்தால் கரெக்ஷன் சொல்லுங்கள் அப்படின்னா. அப்புறம் அவங்க கேரளாலேருந்து பாடிட்டு ஃபோன்லேயே வந்து கேட்டாங்க. ரொம்ப அற்புதமாக அவங்களுக்கு வந்து அந்த வரிகளை வந்து வாங்கிட்டு ஒரு தடவை 2 தடவை சொல்ல கேட்டுட்டு உடனே பாடி அனுப்பிச்சாங்க. ரொம்ப அந்த அனுபவம் வித்தியாசமாக இருந்தது. அப்புறம் டேரக்டர்கிட்ட ஒரு வார்த்தை பேசுங்கன்னு ஃபோனை கொடுத்தாரு. அப்புறம் சார் வணக்கம் சார் அப்படின்னா, பாட்டு கேட்டாங்க, நல்லா இருக்குங்கன்னாரு. அப்புறம் விஜயலட்சுமி மேடம்கிட்ட ஒரு ஃபோன் கொடுத்தாங்க, சார் மேடம் வணக்கம், பாட்டு ரொம்ப நல்லா இருக்குங்கன்னாங்க. அப்புறம் ட்ரம் சிவமணி சாரும் அப்போ ரெக்கார்டிங்கில் இல்லை, அவர் ஃபோனை கொடுத்துட்டு வெளில போயிட்டார். சார் பாட்டு முடிஞ்சு சார், வணக்கம் சார், நல்லா இருக்குது சார் அப்படின்னா. சரி ஓகேங்க வந்துருங்க, உங்களுக்கு 4 கழிச்சு பேமெண்ட் வந்துடும், நீங்கள் கிளம்புங்கன்ட்டாங்க. அப்படி பண்ணுது. ஸோ இது மாதிரி ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஸோ மகிழ்ச்சி சார். அந்த படத்தை அந்த காட்சிகளை பார்த்து பாட்டுலதும் சரி, அந்த மெட்டுக்கு பாட்டுலதும் சரி, ரொம்ப அற்புதமான அனுபவமாக இருந்தது. உண்மையிலே விவேக் சார் வந்து ரொம்ப சமரசம் இல்லாமல் இந்த படத்தை எடுத்துருக்காரு. உங்கள் படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி பெறணும் சார். ரொம்ப அற்புதமான ஒரு தமிழில் வந்து சன்னி லியோன் மேம், பிரியா மேம், ஜாகி ஷெரீப் சார், ஒரு பெரிய ஆளுமைகள்லாம் சேர்ந்துருக்காங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறணும். நன்றி, வணக்கம். அருண் பாரதி சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அண்ட் காயத்ரி மேம், can we please ask you to do the honors as we welcome திரு அருண் பாரதி அவர்கள், our lyricist for Quotation Gang. One India Tamil. Thank you so much Arun Bharati sir. Please உட்காந்துக்கோங்க. இப்போ தாஸ் சார் ப்ளீஸ் மறுபடியும் வெல்கம் பண்ணிடலாம். தாஸ் சார் ப்ளீஸ் வாங்க. எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த படம் பாம்பேயில் தான் பூஜை போட்டது. விவேக் சார் கூப்பிட்டு, அண்ணே இந்த படம் நீங்கள் தான் வந்து ஒர்க் பண்ணணும், இதில் நிறைய உங்களுக்கு தான் வேலை இருக்குதுன்னாரு. நான் கிட்டத்தட்ட 100 டேரக்டர்கிட்ட வேலை பண்ணியாச்சு. என்னடா இவர் இப்படி சொல்கிறாருன்னு பார்த்தா, ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒவ்வொரு விதமாக அவர் சொல்லுவார். ஆனால் எனக்கு இப்படி வேணும், இந்த மாதிரி பண்ணுங்கன்னு. அது மாதிரி இந்த படத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு நானும் வேலை செஞ்சுருக்கேன். சார் என்னை விடாமல் நல்ல வேலையும் வாங்கிட்டார். சாதாரண ஆள்கள், நான் பாலா சார்கிட்டவே நிறைய படம் பண்ணியாச்சு, அவர்கிட்ட வந்து வராச்சு. இவர் சாதாரண ஆளாக என்னை நல்லபடியாக இந்த மாதிரி இந்தந்த கேரக்டருக்கு இப்படி வேணும்னு சொல்லி என்னை நல்லபடியாக வேலை வாங்கினால இந்த படம் நல்லா போகணுன்னு சொல்லிட்டு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். பிரியாமணி அவர்கள் இருக்காங்க, எல்லாருமே எல்லாமே ஒர்க் பண்ணியிருக்காங்க. கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம், சாதாரணமாக கஷ்டம் இல்லை, அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க எல்லாருமே. அதனால் இந்த படத்தை நீங்கள் எல்லோரும் ரசித்து தியேட்டரில் வந்து பார்த்து எல்லாம் உங்கள் சொந்தம் எல்லாம் கூப்பிட்டு வந்து பார்க்கணுன்னு வேண்டிக்கிட்டு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாத்தையும் சொல்லாதீங்க. ஹாய், விவேக் வந்து என்னோட காலேஜ் சீனியர். அவன் ஸோ இவர்னு பேசுவேன், அதான் காலேஜ் சீனியர். ஸோ மேக்ஸிமம் எவ்வளோ புழிஞ்சு எடுக்கணுமோ எல்லாமே பண்ணியாச்சு. இந்த படத்தை இதை விட இவ்வளோ வருஷன் கட் பண்ணவே முடியாது, அவ்வளோ வருஷன் கட் பண்ணி பார்த்துட்டோம். எல்லா இது ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். இது வந்து ஸ்க்ரீன் பிளேவாக ரொம்ப நிறைய கதை, இந்த கதை ட்ராவல் ஆகிற விதம் வந்து கொஞ்சம் எடிட்லேயும் நிறைய வேலை இருக்கிற ஒரு விஷயம். தாசன் எனக்கு எப்படி சொன்னாரோ அதே மாதிரி தான் எனக்கும் சொன்னார். இந்த மாதிரி வந்து நிறைய வேலை இருக்கும், நீங்கள் தான் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி. எனக்கு எல்லாத்தையும் அதே தான் சொல்லியிருப்பேன். தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. பிரசன்ட் மீடியா சப்போர்ட் பண்ணி இந்த படம் நல்லா வரணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. அடுத்ததாக தன்னோட கரியரை இந்தியன் ஸ்கூல் ஆஃப் ட்ராமாவில் ஸ்டார்ட் பண்ணி பல படங்களில் இவரோட பெர்ஃபார்மன்ஸை ரசிக்க வச்ச ஒரு நடிகர். குற்றம் கடிதல், மாஸ்டர், கைதின்னு பல படங்கள் சொல்லலாம். அண்ட் இப்போ கொட்டேஷன் கேங்கில் கணேசனா வந்து மிரட்டியிருக்காரு. Put your hands together everybody for actor Pradeep அவர்கள். இங்கே வந்திருக்கும் ஊடகங்களுக்கும் பத்திரிகையாளருக்கும் என்னோட முதல் நன்றி. ஊடகங்களுக்கும் பத்திரிகையாளருக்கும் என்னோட முதல் நன்றி. ஏன்னா நீங்கள் தான் அடுத்து எங்களை கொண்டு போகிற முதல் விஷயம். ஸோ இந்த ஜேர்னியை பார்த்தது எப்படின்னா வந்து நானும் விவேக் சாரும் வந்து ஒரே காலேஜ் மேட்டு. ஸோ வி ஹேட் மோர் திங், அதாவது
அவன் வந்து கேமரா எடுத்து டைரக்ஷன் அப்படின்னா நான் வந்து ஆக்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஓடுவேன், அவன் அந்த பக்கம் ஓடுவான். அப்படியே உங்கள் ஜேர்னியை தொடர்ந்து ஒரு 13 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். திடீர்னு ஒரு கால் விவேக் கிட்ட இருந்து படம் பண்ணுறேன், நீ வந்து இந்த கேரக்டர் பண்ண அப்படின்னு. அதுதான் அவனோட பிச்சு. ஒரு ரிஹர்சல் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் அந்த விஷயங்கள் எல்லாமே தானாக நடந்துச்சு. ஸோ தானாக நடந்தது வந்து உடனே முடியலை. நிறைய ஹம்ஸ், நிறைய டம்ஸ், எல்லாத்தையுமே நிறைய பார்த்துட்டோம். அதாவது தெய்வத்தால் முடியாது, இன்னும் முயற்சி தன்னை மெய் வருத்த கூலி தரும்ன்ற மாதிரி அந்த படத்தோட அதோட விளக்கம்னு சொல்ல முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு இதோட விஷயங்கள் நிறைய பார்த்துட்டோம். விவேக்கும் அந்த அளவுக்கு சலிக்காமல் செஞ்சாப்புல. ஏன்னா வந்து ஒரு ஷூட் ராத்திரி 2 மணிக்கு பின்னாடி நிற்கிறவங்களாம் அது காரணமாக இருப்பாங்க. எப்படின்னா போட் ஒரு பக்கம் வச்சு ஃப்ளேம் வச்சுட்டாங்க. அவர் மாஸ்டர் ஏன் சிரிக்கிறாருன்னா அவர் அதை ரசித்து பார்த்தார், வேறு எதுவுமே இல்லை. ஆனால் ஃபுல் கவர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே கவர் பண்ணவே இல்லை, வெறும் ஷார்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ எல்லாம் ரெடியாக இருக்கா, ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ்லாம் ரெடியாக இருக்கா அப்படிலாம் ஒன்றும் இல்லை. எங்கள் அசிஸ்டன்ஸ் கரெக்டாக இருந்தாங்க, கையில் பக்கெட்டோட ரெடியாக இருந்தாங்க. பற்றிக்குச்சுன்னா சொல்லுங்கண்ணே, மேலே ஊற்றிடுறேன் தண்ணி அப்படின்றதான். ஸோ அப்படி தான் வந்து இந்த விஷயங்கள் ட்ராவல் ஆச்சு. ரொம்ப ரொம்ப லவபுல்லான இது டீம் இது. ஏன்னா இந்த டீமில் தான் வந்து இதான் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு படத்தில் வந்து த்ரூ அவுட்டாக ட்ராவல் ஆகிருக்கேன். ஸோ நிறைய படங்கள் ட்ராவல் ஆகிருந்தாலும் இதான் வந்து ஃபஸ்ட் டைம் த்ரூ அவுட் ட்ராவல்ஸு. எங்கள் ஏடிஸ்க்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். இது வரைக்கும் வந்து அப்படியே காண்டாக்ட் பண்ணி கூட்டி வந்துகிட்டே இருந்தாங்க. ஸோ என் சீனியர் ஆர்டிஸ்ட் மேம் பிரியாமணி மேம், உங்கள் அந்த ஃபேமிலி மேன் படம் பார்த்து அந்த இதை பார்த்துட்டு நான் ரொம்ப மிரண்டு போயிடுவேன். உங்கள் ஆக்டிங்ஸ்லாம் தான் அதான் மேம், ஏன்னா பார்க்கும்போது அப்படிதான் தெரியும், ஒரு படப்பிடிப்பாகவே இருக்கு மேம், நான் என்ன பண்ணுறது. ஸோ அது மாதிரிலாம் ஸோ எல்லா சீனியர் ஆர்டிஸ்ட்கிட்டையும் அவ்வளோ இது இருந்தாலும் ஸோ விவேக் வந்து எனக்கு கரெக்டாக ஒரு எங்கேஜ் கொடுத்து ஒரு போர்ஷன் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி விவேக். அண்ட் நெக்ஸ்ட் மந்த் வி ஆர் ஜஸ்ட் கெட்டிங் ரிலீஸ் ஓவர் இட். ஸோ உங்கள் கிட்ட தான், மக்கள் கிட்ட தான் எல்லாமே இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் சார். கண்டிப்பாக வந்து நாங்கள் படம் டிசர்வ் பண்ணுற லவ்யும் சப்போர்ட்டையும் கொடுப்போம். அடுத்ததாக ராக்கி, ஜிகர்தண்டா, XX, கேப்டன் மில்லர் படங்களில் இவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸை நம்ம ரசித்தோம். அண்ட் கொட்டேஷன் கேங்கில் ரொம்ப பயங்கரமான ஒரு ரூத்லெஸ்ஸான கேங்ஸ்டராக பார்க்க போகிறோம். ஆக்டர் அஷ்ரஃப் மல்லிஷேரி அவர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த மக்கள் கூட்டத்தை காணும்போது எனக்கு நிறையா பேசணும்னு ஆசை இருக்கு. ஆனால் அவ்வளவு தூரம் பேசுறதுக்குள்ள தமிழ் எனக்கு பழக்கம் இல்லை. அதனால கொஞ்சம் பேசி முடிப்போம். நான் இந்த படத்துக்கு வந்தது ஆக்சிடென்ட்லி, நான் இங்கே வந்தது இந்த படத்தில் ஜாயின் பண்ணுறது. அதெல்லாமே பேசுறதுக்கு நாளை இன்டர்வியூ வச்சிருக்கேன். அப்போ இப்போ பேசுனா நான் நாளைக்கு என் பாக்கெட்டு காலியாகி போயிடும். அதனால இப்போ இல்லை, பைஹார்ட்டாக வச்சிருக்கு. இதில் விவேக் சார் எனக்கு கொடுத்த அந்த வேலையை நான் ஆத்மார்த்தமாக பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஐ எம் வெரி சாட்டிஸ்ஃபைட். எங்கூட நடித்த பிரியாமணி மேம், அக்ஷயா மேம், வெரி கோஆப்ரேட்டிவாக இருந்த எல்லோருக்கும் நன்றி. விவேக் சார், ப்ரொடியூசர் சைட், க்ரூ, கோஆக்டர்ஸ் எல்லாருக்கும் நன்றி. வணக்கம்.